பேரறிஞர் என்று போற்றப்பட்ட காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை சுமார் 2 ஆண்டுகளே தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தியிருந்தாலும் அவரின் அடிச்சுவடுகள் வரலாற்று தடத்தில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்துள்ளன. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரமும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணமுண்டு என்ற வாசகமும் அவரின் மனவோட்டத்தை படம் பிடித்து காட்டுவன. சிறுவயதிலிருந்தே தாயை இழந்து பாசத்திற்கும் படிக்க வேண்டிய வயதில் பணத்திற்காகவும் கஷ்டப்பட்டாலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடுக்கு மொழியில் பேசி அசத்தும் கலையை அவர் முயன்று கற்று முன்னேறினார். தன் எழுத்தாலும் பேச்சாலும் தமிழக முதலமைச்சர் நாட்காலியில் அமர்ந்தார். ஆண்ட காலம் சிறிதாயினும் அனைவர் மனத்திலும் இடம் பிடித்தார். நாவும் விரல்களும் நல்லது செய்தால் ஊரும் உலகும் உயர்வாக போற்றும் என்பதற்கு இலக்கணமாய் திகழ்ந்தார். அவர் பேச்சாற்றலை கண்டு வியக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். சாதாரண மக்கள் புகழ்வதும் பாராட்டுவதும் இயற்கையானதே. ஆனால் அரசியல் களத்தில் எதிர் அணியில் இருப்பவர்களாலும் வியந்து பாராட்டும் அளவிற்கு பேசுவது என்பது சாதாரணமானதல்ல. எதிரணியினரின் பாராட்டு எளிதாய் கிடைத்து விடாது. அதையும் சாதித்து காட்டியவர் அண்ணா. 1962ஆம் ஆண்டு 50 MLAக்களுடன் அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் இருந்த நேரம் ஆளுங்கட்சி காங்கிரஸ்காரர்கள் அடிக்கடி அண்ணாவும் அவர் கட்சி உறுப்பினர்களுக்கும் சட்டசபையில் சரியாக இயங்கவில்லை என்று குத்திக்காட்டி கேலி பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அண்ணா கீழ்கண்டவாறு கூறினார்: நீங்கள் எதிர்க்கட்சியின் செயல்பாடு சரியில்லை என்று அடிக்கடி கூறுவதை கேட்டால் விரைவில் நீங்களே அந்த குறையை போக்கி விடுவீர்கள் என்று எண்ணத் தோன்றுகிறது. நாங்கள் வருங்காலத்தில் இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் அமர வேண்டியவர்கள் என்பதால் பொறுப்புணர்வு அடக்கத்துடன் இதை கூறுகிறேன். அவ்வளவுதான். கேலி பேசிய ஆளுங்கட்சிக்காரர்கள் அவர் திறமையை வியந்ததோடு அத்தோடு அவ்வாறு பேசியதையே விட்டு விட்டார்களாம். அத்தோடு மட்டுமல்ல, தீர்க்கதரிசியான அவர் சொன்னபடி 1967 தேர்தலில் ஜெயித்து அரியணை ஏறியது வரலாறு. தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததை உற்சாகத்துடன் ஓடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி பொறுப்பாளர்கள். பெருந்தலைவர் தோற்ற செய்தியும் அண்ணாவின் காதுகளுக்கு எட்டியது. அதிர்ச்சிக்குள்ளாகிறார். சொல்லியவர்களிடம் வருத்தமுடன் சொல்கிறார்: என்ன இது, கிளைகளை வெட்டச் சொன்னா மரத்தையா சாய்ப்பது என்ற மிகுந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். நல்ல ஜனநாயக ஆட்சி அமைய வலுவான எதிர்க்கட்சி அவசியம்தானே. இதுபோன்று இன்னும் பல சுவாரஸ்ய நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். செப்டம்பர் 15 பேரரசரின் பிறந்த நாள். இந்த நல்ல தருணத்தில் அவர் புகழ் பரப்புவோம். அவர் கூறிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை மதித்து நடப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணமுண்டு என்ற அவரின் கோட்பாட்டை ஏற்று நடந்தால் உலகம் அமைதி பூங்காவாகும். பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.